டேய் தொடடா கீழே தொடடா தரைய தொடடா சாவு அடிக்கிறாங்களே நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது துபாயில இருந்தது தெரியுது துபாயில எந்த இடத்துல இருந்த பாருங்க துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல நான் யார் தெரியுமா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா யார் முன்னால நீ நிக்கிற தெரியுமா பாம் பக்கிரி என்ன விட பாம்னா என்ன தெரியுமா உனக்கு ஒரே பாம் மெட்ராஸ் சிட்டியே சின்ன பாம் ஒரு உண்ட சைஸ் அப்படின்னு சுத்தி விட்டேன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் 4 பிசி ஸ்பாட் அவுட் ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே டேய் சோனமுத்தா டேய் 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 சோனமுத்தா போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்னு சுத்துமே டேய் வணக்கம் மாஸ்டர் என்னடா கம்பு சுத்துற கம்பு சுத்துனா உள்ள போய் வெளிய வந்து சைடு வழியா மேல வரணும் அதுக்கு பிறகு கம்பு சுத்துறது சரி மாஸ்டர் வாக்கத்தை பையில கொண்டாந்து வச்சுக்கிட்டு டேய் ஏய் இங்க வாங்க என்ன வெயிட் தூக்குறாமே என்ன வெயிட் தூக்குறா அங்க பாரு என் பழைய உடம்ப பழனி படிக்கட்டு மாதிரி எத்தனை கட்டிங்ஸ் இருக்குன்னு அப்படி வரணும்யா இதெல்லாம் உண்மையா ஐயா ஈலாம் விடுறாங்க இது வளர்த்த உடம்பு இல்ல 300 ரூபா கொடுத்து வரைஞ்ச உடம்பு உங்ககிட்ட கத்தி கத்தி என் உடம்பு தாண்டா போச்சு வெயிட் போறாங்களா வெயிட் தள்ளகுது புரியுதா முட்டா பழுகு எத்தனை தடவை சொல்லி கொடுக்கிறது தூக்கி கொடு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் விடணும் அப்படியே இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே தலை வலிக்குதே என்ன பொழப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ கோவப்படாதீங்க சார் என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட் யாரா அந்த அமிதாப் மாமா இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரே இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்ல குட் லோச்சக் மோச்சக் பச்சக் 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 லோச்சக் பச்சக் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஆமா, ஒரு பல்லு புடுங்க எவ்வளவு வாங்குறீங்க? பல்லுக்கு எப்படியும் 50 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்க? 50 அப்போ மத்த இடத்தை விட கம்மியா தான் இருக்கு. வாங்க தம்பி, நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக தக